பொக்கிஷங்கள் நிகழ்ச்சியை காணும் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலும் மற்றும் பல கூட்டங்களிலும் நாம் பார்த்தால் அநேகர் கூட்டங்களுக்கு போகிறார்கள், சபைகளுக்கு தவறாமல் எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அநேகருக்குள் இருக்கிறதான ஒரு கேள்வி என்னவென்றால், சிலர் மாத்திரம் சுகம் பெறுகிறார்கள், சிலர் சுகம் பெறாமலேயே திரும்பி வந்து விடுகிறார்கள். அவர்களுக்குள்ளாக அந்த கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது, ஏன் எனக்கு மாத்திரம் சுகம் கிடைக்கவில்லை, என்ன இடத்துல என்ன குறைவு உண்டு? இது அவர்களுக்கு புரியாத ஒரு கேள்வியாக, இல்லை என்றால் பதில் பெறாத கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கும் அப்படிப்பட்டதான கேள்விகள் நிச்சயமாக இருக்கக்கூடும். இன்றைக்கு இந்த கேள்விக்கான பதிலை நம்மோடு கூட கலந்து உரையாடும்படிக்கு இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் கிளிஃபர்ட் குமார், பிரியமாக எல்லாரும் அவரை அங்கிள் என்று அழைப்பார்கள். அவர் மகிழ்ச்சி காலங்கள் என்றதான ஊழியத்தை செய்து வருகிறார். கடந்த 30 வருடங்களாக அந்த ஊழியத்தை அவர் செய்து வருகிறார். முக்கியமாக சுகம் மற்றும் விடுதலை அந்த ஊழியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவருடைய ஊழியத்தின் மூலமாக அநேகர் சுகத்தை பெற்று அனுபவித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நம்மோடு கூட கலந்து உரையாடுவதற்காக வந்திருப்பது பாஸ்டர் பால் டாசன், ஷேடோ ஆஃப் தி ஆல்மைட்டி ஃபெய்த் டேபர்னாக்கிள் சபையின் போதகராக அவர் இருக்கிறார். அவரும் நம்மோடு கூட இன்றைக்கு இந்த கலந்துரையாடலிலே பங்கு பெறுவதற்காக வந்திருக்கிறார். அங்கிள், இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு முக்கியமான கேள்விதான் அது. நம்ம நிற்கிறது கடைசி காலத்தில் இருக்குன்னு சொல்றோம். இப்படி வாசிக்கிறோம் லூக்கா 18:8, ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்தோடு முந்தைய ஏற்பட்டு கேட்டு மகன் வெளிப்பட்டவருடைய அந்த நாள் வராதுன்னு சொல்லி 2 Thessalonians 2:3 வாசிக்கிறோம். இப்போ மனுஷர்களுடைய ஜெபத்துக்கு, அவங்களுடைய விசுவாசத்துக்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறனால அதான் ஒரு மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். அனுபவம் அப்படிதான் பார்க்கிறோம். விசுவாசன்றது இல்லாத ஒரு காலம். நம்ம மிஷனுக்கு ஏற்ற ஒரு கீர்த்தனர் பாடுவாங்க, முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி முழுதும் மேசியாமல் வைக்கிறேன் சுவாமி. அழகான வார்த்தை. முறைப்படி அவன் கேட்க தரல, குழந்தைங்களை போல இருக்கணும், தொந்தரவு பண்ணி கேட்கிறோம், அல்லது கேட்கறதையும் சில குறைகள் இருந்து விடுது. அப்ப அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மார்க் 6:5 பார்த்தா இயேசு கிறிஸ்து அவர் வளர்ந்த ஊருக்கு வந்திருந்தார். ஆனால் அங்க இருக்கிறதான ஜனங்களை சுகமாக்கணும்னு இயேசு கிறிஸ்து அங்க போயிருக்கிறார். அவரை சுகப்படுத்தணும், விடுதலை கொடுக்கணும்னு அந்த இடத்துல போயிருக்கிறார். ஆனாலும் அவரை சுகப்படுத்த முடியலன்றதுக்கு ஒரு காரணம் இங்க சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, அங்கே இருந்ததான அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு, அதனால அநேக அற்புதங்களை அவரால் செய்ய முடியாமல் போய், அவிசுவாசம் தான் சுகத்தை பெற முடியாததுக்கு மிகப்பெரிய தடைன்றது உங்களுடைய அது ஒரு முக்கியமான காரணம். நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர்? அதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் தி பிகினிங் வேதாமத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உபாகமம் 4:40 இட் ஷுட் பி வெல் வித் யூ அண்ட் வித் யுவர் சில்ட்ரன். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி. அதேதான் திருப்பியும் உபாகமம் 5:29 நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி. அப்ப பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பனை போல கிடையாது. ஆக்சுவலா அவருடைய தகப்பன் தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது பரமண்டலங்கள் இருக்கும் எங்களுடைய பிதாவே. அப்போ ஆண்டவரை பார்க்கணும்னா ஒரு பிதாவை போல பார்க்கணும், ஒரு அப்பாவை போல பார்க்கணும். அப்பாவுக்கு என்ன விருப்பம்? பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா தம்முடைய பிள்ளைகள் நல்ல ஈவுகளை கொடுக்காமல் இருப்பது எப்படின்னு கேட்கிறார். அப்ப இதுல இருந்து பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்கலாம், நம்முடைய பிதாவுடைய சித்தம் தம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய சித்தம். அப்ப சில பேர் ஏன் நல்லா இருக்காங்கன்னா வசனத்தை சரியா புரிஞ்சுக்காதனாலதான். ஏன்னா விசுவாசம் வசனத்துல இருந்து தான் வருது. வசனத்தை எவ்வளவு அதிகமா புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளவு அதிகமா விசுவாசம் உண்டாகும். எவ்வளவு அதிகமா விசுவாசம் இருக்குது அவ்வளவு அதிகமா கர்த்தருடைய வல்லம் இருப்பான். தட்ஸ் சிம்பிள். அதுவும் உண்மைதான். எனக்கு ஆண்டவர் உண்டாக்கும் போது மனுஷனை ஆசீர்வாதத்தோடு தான் உண்டாக்குனார். அந்த ஆசீர்வாதம் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தன்னை அறியாம ஒரு சாபத்தில் போய் விழுந்து முடிச்சிட்டான் இல்லையா? ஸோ அந்த சாபத்தை உடைக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த சில வாக்குத்தத்தங்களையும் மனுஷர் நினைச்சு ஜெபிக்கணும். ஜெபம் விசுவாசத்தோடு இருக்கிற ஜெபம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கர்த்தர் செய்த முதல் வேலையை, see after he created man, the first work which he did was he blessed them. First act of God. கர்த்தர் பாருங்க Genesis 1:28 and God blessed them and God said unto them. அப்ப பேசுறதுக்கு முன்னாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதை ஒரு சொல்ல நல்ல கிளீனா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு நபர் வியாதிப்பட்டாயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறதான நபர்கள் அவருடைய சுகத்துக்காக எல்லாரும் ஒரே விதமான விசுவாசம் இருக்கணும். ஒரே விசுவாசம் தான் ஈஸி. ஒருத்தருக்கு விசுவாசம் இல்ல, கூட இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் இல்ல அப்படின்னா அவங்க
அது எந்த விதத்துல அவங்களுடைய சுகத்தை பாதிக்க முடியும்? ஆக்சுவலா எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஈவன் டே ஆஃப் பென்டிகாஸ்ட் தே வர் ஆல் ஆஃப் ஒன் மைண்ட், ஒரே மனதோடு இருந்தாங்க. அந்த ஒரே மனதோடு இருக்கும்போது அந்த பவர் பயங்கரமா இருந்துச்சு. அதே போல குடும்பத்துல எல்லாம் ஒரே மனதோடு இருந்தாங்கன்னா faith is very easy there. அப்போஸ்தலர் 5:12 இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் கையிலான அநேக அற்புத அடையாளங்களும் நடந்தது. அவங்க எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமன் மண்டபத்திலே தரித்திருந்தார்கள். இந்த ஒருமனம் சாலமனத்தில் தரித்திருந்தார்கள். குடும்பங்களிலும் இந்த ஒருமனம் இருக்கணும், சபைகளிலும் ஒருமனம் இருக்கணும். யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது அவன் செய்த பாவம் அல்ல, அவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். இந்த வேதாகமத்தை, இந்த வேத வாக்கியங்களை எடுத்துட்டு சிலர் நினைக்கிறாங்க எல்லாருக்கும் சுகம் கிடைக்க முடியாது, சிலர் தான் சுகம் கிடைக்க முடியும், இல்லை என்றால் நமக்கு சாபம் இருக்குது, அதனால நம்ம குடும்பத்துல நம்ம முன்னோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்களோ நாம இப்படி கஷ்டப்படுறோம்னு சொல்லி அந்த வியாதியை ஏற்றுக்கொண்டு வியாதியோடய வாழ ஆரம்பிச்சிடுறாங்க விசுவாசிகள். அதாவது விசுவாசிகள் சொல்றதை விட தேவனுடைய பிள்ளைகள் அப்படி வாழ்றாங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா இங்க இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்டதான சந்தேகங்கள் இருக்கக்கூடும். அழகான ஒரு வார்த்தை கருத்து. தேவனுடைய மகிமை இவனிடத்தில் வெளிப்படும்படியாக அவன் இப்படி பிறந்தான். அது புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் தான். ஆனா தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு அவனே அவன் தாய் தகப்பன்மாருக்கு யூதருக்கு பயந்ததுனால பொய் சொன்னாலும் அவனே அவர் யார் என்று கேட்கிறான். அது இப்படி வாசியம் இல்லையா? 9ஆம் அதிகாரத்துல அவனே 9:35 அவனே அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு நோக்கி, அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடன் பேசுகிறவர் அவர் தான். ஒருவேளை இந்த டிவியில ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு சொல்றேன், அதே வார்த்தை உங்களுக்கு சொன்னேன், உன்னுடனே பேசுகிறவர் அவர் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் இது வந்து சாபமா நினைக்கிறாங்க, சாபமா அப்படி பறந்துட்டான்னு சொல்லி. நம்ம பைபிள் எடுத்து பார்க்கும்போது உபாம 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தரை சொல்லுவார், உன் தேவன கர்த்தர் பேரியாமுக்கு செய்ய கொடுக்க மனதில்லாமல் உன் தேவன கர்த்தர் உன்மேல் அன்பு கொண்டபடினாலே உன் தேவன கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப இவனுக்கு இந்த குருடனா இருந்தது, இட்ஸ் மை ஃபீலிங், குருடனா இருந்தது ஒரு சாபமா இருந்தாலும் தேவன் அவன் மேல் அன்பு கூர்ந்தபடினால அது ஆசீர்வாதமாக மாறும். சிக்னஸ் வரதுக்கு மெயின் ரீசன் சின் வரதுக்கு முன்னால there was no sickness. பாவம் உலகத்துல வந்த பிறகுதான் ஆட்டோமேட்டிக்கா வியாதி வந்துச்சு. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செஞ்சாதான் வியாதி வரணும் கிடையாது. இந்த உலகத்துல பிறந்தாவே வியாதி வரும். ஏன்னா அவர் பாடி இஸ் a mortal body. சாவுக்கு ஏதுவான மார்டல் பாடியை சிக்னஸ் ஈஸியா ஒட்டிக்கும். அப்போ இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தில் இருக்கும் போதே இவன் குருடனா பிறந்திருக்கான். ஆனா ஆக்சுவலா எப்போ கர்த்தருடைய நாம மகிமைப்படுதுன்னா only when he is healed. அதுக்காக தான், that is what it means. God's aim is his name will be glorified. இவன் குருடனாக இருந்தா எப்படி கர்த்தருடைய நாம மகிமைப்படும்? மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதான அந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம்னா, அதுல 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவின் இடத்துல வந்து தன்னுடைய வேலைக்காரன் சுகமாகணும்னு வந்து கேட்கிறான். அந்த 100க்கு அதிபதி இஸ்ரவேலன் கிடையாது, அவன் இஸ்ரவேலன் அல்லாதவன். அப்படிப்பட்டதான ஒரு நபர் இயேசுவின் இடத்துல வந்து தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று அவன் வந்து கேட்கும் போது இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுறார். அவரு அப்ப எப்படி ஒரு தேவனை அறியாதவர், தேவனுடைய பிரமாணங்களை அறியாத ஒரு மனுஷன் இயேசுவின் இடத்துல வந்து கேட்டவுடன் அந்த சுகத்தை அவரு கொடுத்துடுறார் இல்லையா? ஏன்னா he understood authority. அந்த இயேசுவினுடைய வார்த்தையில் இருக்கிற, ஆமா, இயேசுவினுடைய வியாதியின் மேல் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை அழகா அவனுக்கு கீழே இருக்க அந்த சோல்ஜர்ஸ்க்கு உள்ள அதிகாரத்து மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கர்த்தர் அசந்துறார். பாரு, இவ்வளவு கிளியரா என்னுடைய அத்தாரிட்டியை புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு he marveled and healed. அதே மாதிரி அந்த கானானிய ஸ்திரீ கூட she was not Israelite, அவளும் புறஜாதி. ஆனா அந்த கானானிய ஸ்திரீ எடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தர் ஹீல் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணாரு. அது தெரியுமா? ரொம்ப தமாஷான இன்சிடென்ட். he refused heal. எங்க மத்தேயு 15:28 ஒரு கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவரிடத்துல இருந்து முறையிடுறா, ஆண்டவரே இறங்கும், என்னுடைய மகள்
தமிழ் பைபிள்ல போட்டிருக்கு என்னுடைய கொடிய பிசாசினாலே கொடிய வேதனை. கொடிய வேதனை. அப்படி கேட்கும் போதும் 23 வசனத்துல ஆன்சர்ட் நாட் அ வேர்ட், சத்தமா போடல. அப்போ என்ன செய்யறானா, டிசைபிள்ஸ் கிட்ட போறான், சீஷர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கறான். உடனே சீஷர்கள் வந்து as if they have got ரொம்ப இறக்கம் இருக்கிற மாதிரி ஆண்டவரை எதை செய்யுங்கன்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, அப்பதான் அவர் சொல்றாரு, நான் வந்து இஸ்ரவேல் 24 வசனம் வாசிங்க. காணாமல் போனதான இஸ்ரவேல் வீட்டாரத்தில் அனுப்பப்பட்டேனே அன்றி வேறொருவருக்கும் அனுப்பப்படவில்லை. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தோன்றின போது he was sent only to Israelites. அதனாலதான் he refused to heal. ஆனா அதே பாருங்க, அந்த ஸ்திரீ வந்து விடாம ஆண்டவே ஆனாலும் பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல, நாய்க்குட்டிகளுக்கு வாசிங்க நல்லதல்ல என்றார். நல்லதல்ல நல்லதல்லன்னு சொன்ன போது ஆண்டவர் சொல்றாரு நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே ஆனாலும் நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழுகும் துணிக்கைகளை சாப்பிடுது. அதை கேட்டவங்க great is thy faith, be it unto thee as thou wilt. அது சொல்ல be it unto thee I wilt ன்னு சொல்ல, நீ விரும்பினபடி உனக்கு ஆக்கப்படுது. பாருங்க, அந்த இடத்துல விசுவாசத்தோட யாராச்சும் இருந்தாங்கனோ கர்த்தர் விருப்பம் இல்லைன்னா கூட ஹீல் பண்றாரு. ஆக்சுவலா அவர் ஹீல் பண்ணக்கூடாது அக்கார்டிங் டு தி லா. அதனாலதான் அவர் ஹீல் பண்ணல, இரக்கத்தின் தேவன்லாம் கிடையாது அந்த இடத்துல. ஆக்சுவலா வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், God moves according to certain laws. அந்த பிரமாணத்தை புரிஞ்சிட்டீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை புரியலன்னா நமக்கு ஜெபம் மட்டும் தான் இருக்கணும். சில நேரத்தில் விசுவாசம் வர்றது கஷ்டம் இல்லையா? இதுக்கு மேல முடியுமா, இதுக்கு மேல போய் ஜெபம் பண்ண போறோம், அந்த கண்ணு மூடுற நேரம் இங்க போய் ஜெபம் பண்ணு சொல்லும்போது நமக்கு விசுவாசமா போகுது. அதுதான் லூக்கா 17:5-6 அழகான ஒரு வசனத்தை வாசிக்கணும். அப்போது அப்போஸ்தலர் ஆண்டவருக்கு வந்து, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்னு கேட்டாங்க. நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது வார்த்தை தான், ஆண்டவர் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். சிம்பிள் பிரேயர். ஆண்டவர் அழகான ஒரு ஃபார்முலா சொல்றாரு, கடுகோட விசுவாசம் கொண்டா இருக்குமானால் இந்த காட்டத்தை மரத்தை பார்த்து வேரோடு போய் சமத்துவத்தை நடப்படுவாங்க என்று சொல்ல, அது உங்களுக்கு நான் இந்த வாசனம் தான் கேன்சருக்கு யூஸ் பண்றேன். சிஎம் சாஸ்திர டாக்டர் ஆள் இருக்கும்போது நான் போயிருக்கும்போது வாட்ஸ் த வேர்ட் யூஆர் யூசிங், நீ ஹீல் ஆயிட்டு வைஃபும் கூட்டு வந்திருக்கீங்க, வாட்ஸ் த வேர்டுன்னு நான் சொன்ன இந்த வாசனை யூஸ் பண்றேன்னா, இந்த வேர் இருக்க வியாதி கேன்சர் ஒன்று தான், நத்திங் ஹாஸ் காட் செகண்டரிஸ் இல்லையா? வேரோட பொண்ணு போய் சமத்துவத்தை விளக்கறான்னு சொல்லி அதை சொன்னா அந்த வார்த்தை நிச்சயமா கத்துக்கிறது. இது கூட சேர்ந்து ஏசாயா 53:4 வசனம் 5 வசனம் இது எல்லாருக்கும் வாயில் இருந்திருக்க. நான் கேன்சர் வந்து ஹீல் ஆனால காலைல மத்தியானம் ராத்திரி சாதாரணம் வந்துட்டே இருக்கும். என்னுடைய சாட்சி எனக்கு நிறைய பாட்டு பாடுறேன், எங்க பார்த்தாலும் பாட்டுங்க இருக்கும், எல்லாரும் பாடுவாங்க. நான் முதல் ஒரு ஃபர்ஸ்ட் தூர்தர்ஷன ப்ரோக்ராம் போனப்போ என்ன நான் பாடுறது யார் பாட போறாங்கன்னு நான் தான். அங்கிருந்து ஒரு என்ஜினியர் லேடி, நீங்களா இந்த தொண்டையை வச்சா அப்படிதான் கேட்டாங்க. ஏன்னா தொண்டை கரு நாங்கள் ப்ரோக்ராம் முடிச்சு அதை க்ளோசிங் கல்வாரின் கருணை ப்ரோக்ராம் கொடுத்து உந்த ஸ்நேக வாக்கள் சொல்லி பாடிக்க முடியும்போது அந்த மாதிரி நீங்க பேசும்போது வித்தியாசமாக இருக்கு, பாடும்போது வித்தியாசமாக நீ மெய்யாகவே தெய்வீக கிருபை இருக்குது சொல்ற அந்த மாதிரி கிறிஸ்டியன் இந்த வார்த்தை சொன்னாங்க. நான் இந்த ஃபெய்த்தை பற்றி தெரியல, ஒரு ட்ரெடிஷனல் சர்ச்சில் வளர்ந்தேன், இப்படி ஃபெய்த்துன்னு தெரியல. யாரோட புக்கை கொடுத்தாங்க, கார்டன் லிட்ஸ் புக் இருக்கு, மலைகளை அசைக்கத்தக்க ஜபம்னு ஒரு புக் இருக்கு. அது படித்தேன். நான் பரிசுத்த அடையில ரட்சிக்கப்படல, ஒன்றும் செய்யலை, படிச்சு நினச்சி இன்னைக்கு நமக்கு எல்லாம் தீர்ந்து போச்சு, எல்லாம் பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு அதை வச்சு இப்போ ஜோம் பண்ணி பார்த்தேன். நத்திங் ஹேப்பன்ட். ஏறக்குறைய சாபத்தில் வந்து என்னுடைய சொத்து எல்லாம் இழந்து எனக்கு கேன்சரை முடிஞ்சு ஒரு வெளியே வரும்போது ஆண்டோடைய பெரிய கிருபை, நான் சந்தோஷப்படுறேன். என்னை ஒரு இந்து மனுஷன் ரந்தா ரெடியாரும் ஒருத்தார், எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேயா, உன்னால ஒன்றும் முடியல, ஒன்று செய்வோம், ஏதோ கூட்டம் எஸ்ஐ கிரவுண்டில் அங்கே போய் உட்காருவோம், அங்கே போனேன். நான் ரெடி அந்த கிறிஸ்தவம் கூட்டம் நடத்துவாங்க, இயேசு சுகம் அளிக்கிறாங்க, அதெல்லாம் சும்மா எனக்கு இந்த ஸ்டேஜில் அது கிடைக்காதுன்னு வான்னு அது ஒரு ரெட்டியார் இந்து மனுஷனை கொண்டு போனார். கர்த்தருடைய அனுக்கிறோம். நாங்கள் போய் உட்கார்ந்து போது அந்தமா பாட்டு பாடுறாங்க. எனக்கு அது இப்போ அவ்வளோ இருக்கு, அந்த சினிமா பாட்டு ரசிச்சேன், ஒன்றும் எடுக்கல. ஆனால் அவர் பயபக்தி அந்த பாட்டு கேட்டிருந்தாரு. இந்த அம்மா யாருன்னா சாரா நவரட்சி. எனக்கும் அவங்களுக்கும் எதுவுமே பார்க்காது.
அந்த மாதிரி திடீர்னு ஒரு வார்த்தை நடுவில் சொன்னாங்க, என் மனுஷனே நீ ஏன் பயப்படுற, ஏன் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்து பயந்து கிடக்கிற, யாக்கோபு மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேல் குறித்து நடக்காது என்று சொல்லி என்னாகும் 23:23 இருக்குது உனக்கு தெரியுமா? உடனே இந்த ரங்கர் என்ன பண்ணாரு, தன் துண்டு எடுத்து விடுப்பு கட்டி ஆண்டவன் வாக்கு கொடுத்துட்டாருன்னாரு. நான் சொன்னேன், இல்லை அவங்க பிரசங்கம் பண்றாங்க, அதெல்லாம் கிடையாதுன்னு. பட் தென் இட் டச்ட் மீ, இருந்து உருகிச்சு. யாக்கோபு மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேல் குறித்து நடக்காது. என்ன யாக்கோபு யாரு, இஸ்ரவேல் யாருன்னு அப்பெல்லாம் பைபிள் தெரியாது. பயபக்தியா போய் தூரத்தை உட்காந்துட்டு இந்த வார்த்தை எனக்கு பேசியிருந்தா அவங்க திருப்பி சொன்னா நான் நம்புவேன். இதுதான் என் குட்டி ஜெபம். முடிக்கும் போது திடீர்னு அந்த வார்த்தையை சொல்லி அவங்க முடிச்சாங்க. வீட்டுக்கு வந்து பைபிளை கேட்டேன், மன்னிப்பு கொடுத்தா ஐ வாண்ட் நம்பர்ஸ் 23:23 எடுக்க தெரியாது, கிறிஸ்தவ குடும்பம் தான், என்னாகும் எங்க இருக்குன்னு தெரியாது. எடுத்தேன், வாசித்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். முடியாது, இன்னைக்கு உங்க தொண்டை போச்சு, எல்லாரும் எடுக்க போறோம், அதனால கடைசியா ஏதாவது பேசுங்கன்னு சொல்லும்போது அந்த காலத்து பெரிய டேப் ரெக்கார்டில் பேசினேன். எனக்கு ஒரு கண்ணீரோடு தான் பேசினேன். இனி உயிரோடு இருக்க மாட்டோன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு அதே இடத்துல ஆண்டவர் ஜீவனை கொடுத்தா உமக்கு ஊழியம் செய்வேன்னு சொன்னேன். நான் பொய் தான் சொன்னேன். நம்ம தான் அந்த கண்டிஷன் இல்லையானே, ஜீவனுக்கு ஊழியம் செய்வேன், பட்டி தொட்டிலாம் போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னேன். என் கண் முன்னாலே வேலூர் சிஎன் சாஸ்திர எல்லாரும் மறிச்சு ஒவ்வொரு தூக்கிட்டு போனாங்க. என் கண்ணால பார்த்தா பையன் மூத்த மகன் 5th or 6th படிக்கிறான், இல்லை குட்டி குட்டி பிள்ளைங்க 4 பிள்ளைங்க. பட் தென் தேங்க் காட், அங்க இருந்து காலத்துல வேதத்தை வாசிக்க, அநேக பரிசுத்தம் வந்து ஜெபிக்க, என் விசுவாசம் வளர கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் மனுஷனோடு பேசுவார்கள் நிச்சயம். இறுதி சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்திய 5:8 கிளியரா வாசிக்கிறோம். கண்ணீரோடு ஜெபிச்சேன். ஆண்டவரை மெய்த்தான்னு சொல்லி என் ஆண்டவர் எனக்கு 3 முறை சிலுவை தரிசனத்தை கொடுத்தார். அது யாருக்கிட்ட போய் கேட்ட போட்டு சொன்னாரு, என்னுடைய கசின் ஒருத்தர், சிலுவனா மரணம் ஒன்று முடிஞ்சு போச்சுன்னு. ஐ டென்ட் லைக் இட். முதல்ல ஒரு ரகர் கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு பாலிஷ் பண்ண கிளாஸ், 3வது ஒரு கிளாஸ் அழகா இருச்சு, நீ எடுத்துக்கோ யாரோ சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். தென் ஆண்டு கிருபை உண்டாகட்டும், கர்த்தருடைய கிருபை இறக்கும்படி என்னுடைய ஆண்டு தரிசனத்தை அவர் சிறு மூலமா கண்டேன். இன்னைக்கு சிலுவை சுமக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க வேர்டை பிலீவ் பண்ண உடனே பவர் ரிலீஸ் ஆகி யூ ஆர் ஹீல்ட். அதான் சிம்பிள் ஃபார்முலா. கரெக்ட்டா சொல்லிட்டேன். சிம்பிளா. யோவான் 15:7 அப்படி வாசிக்கிறேன் இல்லையா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆர்சி பைபிள்ல நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அதனால சிம்பிளா பிடிச்சிட்டேன். ஒரு மனுஷன் வியாதியோடு பயங்கர, அதாவது இப்பொழுது இருக்கிற வியாதிகள்ல புற்றுநோய் என்பது சுகப்படுத்த முடியாத ஒரு வியாதியா, அது பெரிய ஒரு பயமுறுத்துகிற வியாதியா. ஐயாவை பார்த்திருக்காரு, நிறைய பேர் செத்து போறது அப்படியே தேவர் கோயிங். டுடே இஸ் அலைவ் இஸ் சிங்கிங். எத்தனை கேசட் ரிலீஸ் பண்ணிருக்காரு அதுக்கு பிறகு. அப்ப காட் இஸ் ஹீலிங், காட் இஸ் லிவிங் விட்னஸ் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நோயில இருக்கிற மனுஷனும் அவன் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து போக தேவையில்லை. தேவனுடைய வார்த்தையை திரும்பவுமாக அவன் கேட்டு அந்த வசனத்தையே தியானிச்சு அந்த வசனத்தின்படி ஜெபிக்கும் போது அந்த வசனம் விசுவாசம் உள்ள ஜெபம் நிச்சயமா அவனை சுகமாக்கும். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேட்கவே இல்லை? சொல்லுங்க. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ஐ ஹேட் ப்ளீடிங் பைல்ஸ், அல்சர். டாக்டர்கிட்ட போய் காமிச்சும் போது டாக்டர் சொன்னாரு, இனிமேல் 8 o'clock மேல நீ முடிச்சிட்டு இருக்க கூடாது. நான் கேட்டேன் லைஃப் லாங், எவ்வளவு நாள்? லைஃப் லாங்னார். ஏன்னா எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங் வரும். பட் ஆஃப்டர் ஐ வாஸ் சேவ்டு, எங்க போச்சுன்னே தெரியல. இப்போ நைட் 12 o'clock 1 o'clock வரைக்கும் ஜெபம் பண்றோம், ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. ஃபாஸ்டிங் எடுத்தா ஒண்ணுமே வரும். எங்க அல்சர் போச்சுன்னு தெரியல, எங்க பைல்ஸ் போச்சுன்னு தெரியல. God only heal me, not medicines. I am a living witness. That is why we are preaching about healing. பாஸ்டர், இப்படி வியாதியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை சொல்லி குணமானவங்க, அதை பற்றி எதுவும் உங்களுக்கு அனுபவம் உண்டா? அந்த மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா? நிறைய பார்த்திருக்கேன். கர்த்தருடைய வார்த்தைய எனக்கு தெரிஞ்சு the first healing in our ministry was cancer. ஒரு சகோதரி வந்து நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ அந்த சகோதரி வந்து எனக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி 2 பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க பிகாஸ் பிரெஸ்ட் கேன்சர்னால. 3வது வந்து வயிற்றுல வந்து அந்த கேன்சர் திருப்பியும் தோன்றிடுச்சு. கேன்சர் இன்ஸ்டியூட்ல எல்லாம் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வந்து என்ன வந்து பார்த்தாங்க. நான் சொன்னேன், யூ கம் டு மை ஹவுஸ். ஏன்னா ஸ்பிரிட்ல நான் சரியா ஃபீல் பண்ணல. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஐ ஆஸ்க் them whether you accepted the Lord. அவங்க கிறிஸ்டியன்ஸா இருந்தா கூட இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொள்ளாம சும்மா ஒரு நாமினலா. I told them, first condition, if you want healing, you have to accept Christ. உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும்.
அப்போதான் சொல்லி ஐ டோல்ட் தம் த காஸ்பல். உடனே அவங்க கண்ணீர் விட்டு அழுது மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தாங்க. அண்ட் ஐ கமாண்டட் த கேன்சர் இயேசு நாமத்தில் போன்னு சொல்லி கமாண்ட் பண்ண உடனே அவங்க போயிட்டாங்க. அவங்க போகும்போது அப்போ என் குழந்தை ஃபர்ஸ்ட் டாட்டர் வாஸ் அரௌண்ட் 4 years of, ஐ டோன்ட் ரிமெம்பர், 4 வயசோ 5 வயசோ 4 years நினைக்கிறேன். நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தை திடீர்னு பார்த்தா என் மேல சாஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தா ஃபீவர் ஏறிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கையில பாக்குறேன் அப்படியே ஏறுது. அப்படியே நிச்சயமா அந்த இடத்துல டெம்பரேச்சர் இந்த தெர்மாமீட்டர் இருந்தா பார்த்தா 104 degrees அவ்வளவு கொதிக்குது. இமீடியட்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஹீல் ஆயிட்டாங்க. அந்த பவர் வந்து ஸ்பிரிட் இங்க டிரான்ஸ்பர் ஆகுது. உடனே கத்துறது நான் இப்படியே பேசினேன், பிசாசே இந்த ஏமாத்திர வேலை ரோட்ல இருக்க ஆள்கிட்ட பேசி இந்த ஏமாத்திர வேலை இங்க நடக்காது. ஐ கமாண்ட் திஸ் ஃபீவர் கோ டு தி நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க. பட் திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். கை அப்படியே வச்சேன், அந்த ஃபீவர் ஹீட்டர் இருந்து அப்படியே நார்மலா போய் சைல்ட் பிகம் நார்மல். ஷி ஸ்டார்டட் பிளேயிங். நைட்ல ஜாப் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்க சொல்லு, கேன்சர் இஸ் கான். ஃபோன் பண்ணி சொன்னேன், போய் டெஸ்ட் எடுங்க. அவங்க நம்பல, நீங்க போய் எடுங்க. நேரா போய் டெஸ்ட் எடுத்துறோம். அதே எந்த இடத்துல கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல வந்து எந்த இடத்துல அந்த இடத்துல கேன்சர் கன்ஃபர்ம்னு சொன்னாங்களோ இட் ஹஸ் டிஸப்பியர்ட். இன்னைக்கு டேட் ஐ திங்க் இட் இஸ் நியர்லி, ஐ எம் நாட் ராங், 15-16 years. Perfectly normal, no cancer. That was the first healing. அந்த மாதிரி நிறைய பேர் வேர்டை சொல்லி அவங்க உடனே எடுத்துக்கோ. நான் பார்த்த அந்த நான் எப்போ சொன்னேன்னா அப்பவே மனம் திரும்பி அந்த repentance was so real. அப்ப யாரும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனம் திரும்பி உண்மையா எடுத்துக்கிறாங்களோ ஆண்டவர் உடனே இறங்குறாரு. இது இன்டிஸ்பியூட்டட் ஃபேக்ட். ஜபத்தை பற்றி ரீடர்ஸ் டைஜஸ்ட் ஜூன் மாதம், போன மாதத்து ஜூன் மாதம் ரீடர்ஸ் டைஜஸ்டில் ஆல் ப்ரேயர்ஸ் ஆர் பீயிங் ஆன்சர்ட், ஜபத்துக்கு பதில் வருகிறதா சொல்லி ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்கான். பேஜ் 80 நான் அதை படித்து பார்த்தேன். ரீடர்ஸ் டைஜஸ்ட் இன்டர்நேஷனல் உலகத்தில் எல்லாரும் படிக்கிற ஒரு உலகம் முழுதும் இருக்குது. அதில் ரிசர்ச் பண்ணி சொல்கிறான், எஸ் ப்ரேயர்ஸ் ஆர் பீயிங் ஆன்சர்ட். அதை ரிசர்ச் பண்ணி 80, 81, 82 பேஜஸ்ல எழுதுறான். இப்போ ஜபத்துக்கு பதில் உண்டு. இந்த ஜபம் சொல்லும் போது சில நேரத்தில் அவிசுவாசம் இருக்குது இல்லையா? இங்கே மார்க்ஸ் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். பிள்ளையின் தகப்பன் போய் நிற்கிறான் இல்லையா? பிள்ளை போய் நிற்கிறான். உங்களுடைய சீஷரால் ஒண்ணுமே செய்ய முடியலன்ட்டான். அந்த ஊழியக்காரட்டு போனேன், அவரால் முடியும், இவர்கிட்ட போட முடியல, இவர்கிட்ட போட முடியல, மெய்தான் ரிப்போர்ட்டுக்கு மட்டும் வந்த முடியல. இயேசுகிட்ட போனாருதான் கண்டிஷன் இல்லையா? அவர் எடுத்து கொண்டு வாருன்னு சொன்ன போது அங்க கிட்ட இயேசு அப்படி கொண்ட பிறகு அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்தது. அவன் நுரை தள்ளி புரண்டு விழுந்தான். என்னுடைய ஊழியத்துல நிறைய எபிலிப்டிக் கேசஸ் ஹீலாந்து பார்த்திருக்கேன். சைக்கிக் கண்டிஷன் எங்க சர்ச்சில் போற சர்ச் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சைக்கட்டிக் கண்டிஷன்ஸ் எத்தனையோ கேஸ் ஆண்டவர் அற்புதமா விடுதாக்கிறது. எனக்கு ஏன் ஆச்சரியம் தான் அது பார்க்கும்போது. அங்கே வரும்போது அவரோட தகப்பனை நோக்கி இது இவருக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிட்டு கேட்டார். ஒரு டாக்டர் போல எவ்வளவு காலம் ஆச்சு கேட்கிறார். சோ பர்சனல். அந்த அவன் சொன்ன பதில், இவனை கொல்லும்படியாக அனைவரை தீயிலும் தனியும் தரிட்டு நீ ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருங்கி எங்களுக்கு செய்ய வேண்டும்னு கேட்கிறான். தட் மீன்ஸ் லிமிட்டிங் காட். கர்த்தருடைய வல்லமை குறைச்சிடும். உம்மால ஏதாவது செய்ய முடியுமானால் செய்யும் ஆண்டவரேன்னு கேட்கிறான். அது ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஏசாவை நோக்கி விசுவாசி கூடுமானால் ஆகும், விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். அந்த வார்த்தை சொன்னவனே அழகியோட ஒரு ஜெபத்தை பண்றான். உடனே பிள்ளையின் தப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க இப்படி உதவி செய்ய கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபித்தான். இந்த ஜெபம் பண்றதுல கண்ணீரோட ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். சில காரியங்கள்ல கர்த்தருடைய சித்தத்தையும் கேட்கணும் இல்லையா? கர்த்தர் சித்தத்தையும் கேட்கணும். பவுலை பற்றி வாசிக்கணும். அதனை கொட்டும் சாத்தானின் தூதனாய் இருந்தது, அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் அவரை 3 முறை கேட்டேன். 2 கொரிந்தியர் 12:7-9 வரைக்கும். அதற்கு அவரின் கிருபை போதும் என்றார். அந்த கிருபை இருந்தால அவன் நார்மல் லைஃபா இருந்து ரத்த சோச்சத்தான் மனுஷன ஒழிய he didn't die with the disease. அப்ப இதுல இருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அவிசுவாசம் இருக்கும்போது நிச்சயமா அந்த இடத்துல சுகம் பெறுவதற்கு வழி இல்ல. அது மிகப்பெரிய ஒரு தடையா இருக்குது. அநேகர் நினைக்கலாம், நீங்க நினைச்சிட்டு இருந்தா என்ன அவிசுவாசம் தானே, இது எப்படி எனக்கு தடையா இருக்க போகுது? ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவிசுவாசம் அவருடைய வல்லமைய, அவருடைய சித்தத்தை, அவருடைய சுகமாக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கொண்டிருக்க அந்த நன்மையான சித்தத்தை நாம் அறியாமல் அதை நாம் சந்தேகிக்கும் போது அது தேவனை கோபப்படுத்துகிறதாக இருப்பது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் அது தடையா இருக்கு.
ஆகவே அவிசுவாசம் நீங்கும்படியாக முதலாவது நம் தேவனுடைய வார்த்தை அதிகமாக தேவனுடைய சுகமாக்கும் வார்த்தையை நம்ம தியானித்துக் கொண்டே இருக்கணும். அதுதான் இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம். நாம் கேள்விகளோடு இனி இருக்கக்கூடாது. ஏன் எனக்கு சுகமாகவில்லை, ஏன் எனக்கு கிடைக்கலன்ற அந்த கேள்வி கேட்கிறத நம்ம முழுவதுமா விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை அதிகமா தியானிக்கும் போது நிச்சயமா சுகம் பெறுவோம். அதுல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஆண்டவர் பாரபட்சம் இல்லாததான தேவன், எல்லாரையும் அவர் குணமாக்க அவர் இப்பொழுதே அவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அங்கிளுடைய சாட்சியும் நீங்க கேட்டீங்க. அவங்க ப்ரொஃபஷனலாவே ஹீஸ் அ டாக்டர். அவர் சுகமாகி 32 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கே அவர் நமக்காக ஜெபித்து முடிப்பார். ஜெயிக்க போகிறோம். ஜெயிக்க பண்ற மீண்டுமாய் எல்லாருக்கும் சொல்றேன், இது பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பெரியவர்களோ சீரோடோ வியாதி மாத்திரமல்ல, உபத்திரமோ கஷ்டமோ கடனோ இது இருந்தாலும் சரிதான், எல்லாத்தையும் விளக்க வல்லவராக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். நான் கேன்சர் கேள்வி மாத்திரமே, என் மனைவி டாக்டர் ஹெலன் கிளிஃபோர்ட் குமார் மெட்ராஸ் டாக்டர் போர்டில் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்தார். அவளுக்கும் கேன்சர் ஒரு விகாரமான முகத்தோடு தான் அவள் ஹீலானார். இது ஏன் சொல்றேன்னா, அப்ப சில ஜென்ம சாபங்கள் ஜென்ம காரியங்கள் எங்க இருந்தது. 2 பேரும் உயிரோடு இருக்கோம், 2 பேரும் நார்மலா இருக்கிறோம். அதில் எங்களுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மை கொடுக்க முடியாத ஜெபிக்க போறோம். யார் யாருக்கு என்ன வியாதியும் சரி, இதை பார்த்து கொண்டு நீங்கள் உங்கள் வலது கை நெஞ்சு மேல் வச்சுங்க, வலது கை நெஞ்சு மேல் வைத்துக் கொள்ளுங்க. ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விடுதலை கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். அன்பே சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் வியாதியில், வருத்தத்தில், கவலையில், கஷ்டத்தில் வழியே தெரியவில்லை சொல்லி இருக்கிறார்கள். சுவாமி, நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சேலஞ்ச வருகிற கேன்சர் வியாதி, ஏன் எய்ட்ஸ், ஆமாண்டவரே, சிலருக்கு தெரியாதபடி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எய்ட்ஸ் வந்து விடுகிறது. எய்ட்ஸ் வியாதி, கிட்னி டேமேஜ், கிட்னி ஃபெயிலியர்ஸ், சைக்கிக் கண்டிஷன் நிறைய இருக்குது ஆண்டவரே. மனோவியாதியின் சொல்லி நிறைய இருக்கிறது. கர்த்தரே, உலர்ந்த கர்ப்பங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இவை எல்லாத்தையும் பாத்திர வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் விடுதலை தருவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவர் பிதாதா, கவலையும் கஷ்டமும் கடன் இருக்கவருக்கு விடுதலை தரமா ஜெபிக்கிறோம். எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம். இதோ சுவாமி, அவன் கருத்தா ஜெபித்தான், மழையை நிறுத்தினா மழை கொண்டு வந்தான். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இந்த ஸ்தாபனத்தாரையும் பிதாவை பார்க்கிறவர்களையும் அவருக்கு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதான அங்கிள் உங்களுக்கும் மற்றும் பாஸ்டருக்கு 2 பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்த வாரமும் தொடர்ந்து இந்த அவிசுவாசம் என்கிறதான இந்த தடையை எவ்வாறாக நாம் மேற்கொள்ளலாம் என்பதை குறித்ததான கலந்துரையாடல் இதே நேரத்தில் வழங்கப்படும். ஆகவே தவறாமல் அதிலே நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.